முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, அந்த பலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுக்கின்றோம். இலங்கையில் உள்ள பௌத்த மத தலைவர்கள், இந்து மத தலைவர்கள், கிறிஸ்துவ மத தலைவர்கள் எல்லாம் முஸ்லிம்களுடன் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து, அதுபோல சிங்கள சகோதரர்கள், தமிழ் சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள் எல்லாம் முஸ்லிம் சகோதரர்களுடன் கைகோர்த்து பலஸ்தீன் மக்களுடைய விடுதலைக்காக இந்த நாட்டிலே குரல் கொடுத்திருக்கிறோம். அப்ப நாங்க யாரும் பலஸ்தீன் மக்களை பிரிச்சு பார்க்கல, செக் பண்ணல. முஸ்லீம் என்று வந்துவிட்டால் நாங்கள் ஒன்றுபடுகின்றோம், அவர்களுக்கான குரல் கொடுக்கின்றோம். அதுபோல இலங்கை நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோசியல் மீடியால, பேஸ்புக்ல பார்க்கலாம், வாட்ஸ்அப்ல பார்க்கலாம், இன்னுமே யூடியூப்ல பார்க்கலாம். பாருங்க, நாங்களும் போய் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள்ல கலந்து கொண்டோம். அந்த பலஸ்தீன் மக்களுடைய விடுதலைக்காக வேண்டி அந்த இடத்துல எல்லா மக்களும் ஒன்றாக தான் இருந்தோம். சுன்னத் ஜமாத் தரீகா மக்கள் இருந்தாங்க, வேற வேற கொள்கையில இருக்கிறவங்க இருந்தாங்க. அங்க யாரும் பிரிஞ்சு நாங்க வேற ஆர்ப்பாட்டம், நீங்க வேற ஆர்ப்பாட்டம் என்று பிரியல்ல, ஒற்றுமையாக ஒரே முஸ்லீம் என்று தான் நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் உலகத்துக்கு. இலங்கையில முஸ்லீம்கள் உண்டாக இருந்து குரல் கொடுக்கின்றோம். நாங்க சுன்னத் ஜமாத், நாங்க தரீகாவாதிகள், நாங்க இறை நேசர்களை, அவுலியாக்களை நேசிக்கக்கூடியவர்கள். நாங்க வடக்கை பார்த்து தொல்கின்றோம். நாங்கள் அவுலியாக்களை நேசிக்காதவர்கள், எங்களுக்கு அவுலியாக்களை நேசிக்க அவசியம் இல்லை. நாங்கள் இலக்கை பார்த்து தொல்கின்றோம் என்று யாரும் தொழவில்லை. எல்லோரும் ஒன்று சேர்த்து தொழுந்தார்கள். தொழுந்தது மாத்திரமல்ல, தோளோடு தோல் சேர்த்து தொழுந்தார்கள். எல்லா இடத்துல ஒரு ஃபர்லான தொழுகையை தனியே தொழுந்தால் எத்தனை நன்மை? ஒரு நன்மை. அதே ஃபர்லான தொழுகையை இமா ஜமாத்துடன் சேர்ந்து ஒத்துமையாக தொழ எத்தனை நன்மை? 27 மடங்கு அதிகமான நன்மை கிடைக்கின்ற ஒரு ஃபர்லுக்கு நாங்கள் எந்த கொள்கையில இருந்தாலும் ஒற்றுமை என்று வரும் பொழுது நாங்கள் ஒற்றுமையாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த ஊரிலே வாழக்கூடிய மக்கள் அனைவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாயகம் உயிரிட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்வழியாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் தனது சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். இன்று ஷேக் அலாவுத்தீன் வழியுள்ள அல்லாஹ்வுடைய நேசரை ஞாபகப்படுத்தக்கூடிய இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இருக்கும் நேரம் எல்லாம் உங்களுடைய பாவத்துக்கு தெண்ட குத்தம் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னித்து பிழை பொறுத்து கிருபை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அடிப்படையிலே இந்த ஊரிலே வாழக்கூடிய மக்கள் அனைவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. தேசிய ஐக்கியத்துக்கான சர்வ மதங்கள் கூட்டமைப்பின் முஸ்லீம் விவகாரங்களுக்கு பொறுப்பான ஒரு சம தலைவர் என்ற அடிப்படையில் எனது இந்த செய்தி இந்த மாத்திரமல்ல, இந்த நாட்டுக்கு மாத்திர நான் அனைவர்களுக்கும் ஒற்றுமை என்ற கயிற்றை நாங்கள் நெருக்கமாக கட்டிப்பிடித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த கொள்கையில இருந்தாலும் ஒற்றுமை என்று வரும் பொழுது நாங்கள் ஒற்றுமையாக இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த குர்ஆனில் வைத்திருக்கின்றார், வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, நீங்கள் ஒற்றுமை என்ற கயிற்றை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இன்று எங்களுடைய சங்கைக்குரிய செய்து ஃபதுலுதீன் மௌலானா அவர்களுடைய தலைமையில் அவருடைய முரீதீன்கள் எல்லாம் இங்க வந்து ஷேக் ஹாஜா அலாவுத்தீன் சிஸ்தி வலியுள்ள அவர்களை நேசம் வைத்த நல்ல அடியார்கள், நல்மக்கள் நீங்கள் எல்லாம் வந்து அவர்களை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள், அவர்களை ஞாபகம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுபோல இந்த ஊரிலே பல பல கொள்கையில மக்கள் இருக்கலாம், ஆனாலும் ஒற்றுமையை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. இன்று எடுத்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் லுஹருடைய தொழுகைக்கு முன்பு இங்க மௌலூது மஜ்லிஸை ஓதினோம், சிறப்பான பயான்களை நடத்தினோம். லுஹருடைய அதான் ஒலிச்சது, எல்லாரும் எங்கே சென்றோம்? பக்கத்திலே உள்ள வலத்துறை இந்த ஜும்மா பள்ளி வாசலுக்கு நாங்கள் போய் எல்லாரும் ஒன்றாக இருந்து தொழுந்தோம். அல்லாஹ்வுடைய நேசர்களை நேசிக்கக்கூடிய தரீகாவாதிகளாக சுன்னத் ஜமாத் மக்களாக நாங்களாக இருக்கலாம், வேற கொள்கையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அழைத்தால் நாங்கள் பள்ளிக்கு வைத்து ஒரே கிப்லாவை நோக்கி தான் நாங்கள் எல்லாம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கேட்கிறோம். அங்க நாங்க சுன்னத் ஜமாத், நாங்க தரீகாவாதிகள், நாங்க இறை நேசர்களை அவுலியாக்களை நேசிக்கக்கூடியவர்கள். நாங்க வடக்கை பார்த்து தொல்கின்றோம். நாங்கள் அவுலியாக்களை நேசிக்காதவர்கள், எங்களுக்கு அவுலியாக்களை நேசிக்க அவசியம் இல்லை. நாங்கள் இலக்கை பார்த்து தொல்கின்றோம் என்று யாரும் தொழவில்லை. எல்லோரும் ஒன்று சேர்த்து தொழுந்தார்கள். தொழுந்தது மாத்திரமல்ல, தோளோடு தோல் சேர்ந்து தொழுந்தார்கள். பல கொள்கையை சேர்ந்தவர்கள் ஒரே சஃபிலே ஒரு இமாமை முன்னிறுத்தி ஒத்துமையாக தொழுந்தார்கள். இந்த ஒத்துமைக்கு தான் அல்லாஹ் இடத்துல ஒரு ஃபர்லான தொழுகையை தனியே தொழுந்தால் எத்தனை நன்மை? ஒரு நன்மை. அதே ஃபர்லான தொழுகையை இமா ஜமாத்துடன் சேர்ந்து ஒத்துமையாக தொழ எத்தனை நன்மை?
27 மடங்கு அதிகமான நன்மை கிடைக்கின்றது. ஒரு ஃபர்லுக்கு 27 ஃபர்லுடைய நன்மை இமாம் ஜமாத்துல் தொழுதால். ஒற்றுமைக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை வழங்கி வைத்திருக்கின்றான் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் எங்களுக்கு சர்வசாதாரணமாக எல்லாருடைய புத்திக்கு விளங்கக்கூடிய உதாரணங்கள் பல இருக்கின்றது. எங்களுடைய அண்டை நாட்டான பலஸ்தீன் மக்கள் அங்கு கொண்டு குவிக்கப்படுகின்றார்கள். சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியோர் வரைக்கும் கொல்லப்படுகின்றார்கள். குண்டுகள் எரிக்கப்படுகின்றது, குண்டுகள் வைக்கப்படுகின்றது. பல மக்கள் உயிரிழக்கின்றார்கள். கை வேறு கால் வேறாக துண்டு துண்டாக அங்கே சிதறிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த காட்சியை பார்த்து அந்த முஸ்லிம் மக்களை நினைத்து இலங்கையிலே உள்ள முஸ்லிம்கள் நாங்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து எத்தனையோ நாங்கள் போராட்டங்களை நடத்தினோம், ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். அந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் சோசியல் மீடியால பேஸ்புக்ல பார்க்கலாம், வாட்ஸ்அப்ல பார்க்கலாம், இன்னுமே யூடியூப்ல பார்க்கலாம். பாருங்க, நாங்களும் போய் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள்ல கலந்து கொண்டோம். அந்த பலஸ்தீன் மக்களுடைய விடுதலைக்காக வேண்டி அந்த இடத்துல எல்லா மக்களும் ஒன்றாக தான் இருந்தோம். சுன்னத் ஜமாத் தரீகா மக்கள் இருந்தாங்க, வேற வேற கொள்கையிலே நிக்கிறவங்க இருந்தாங்க. அங்க யாரும் பிரிஞ்சு நாங்க வேற ஆர்ப்பாட்டம் நீங்க வேற ஆர்ப்பாட்டம் பிரியல்ல, ஒற்றுமையாக ஒரே முஸ்லிம் என்று தான் நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். உலகத்துக்கு இலங்கையிலே முஸ்லிம்கள் ஒன்றாக இருந்து குரல் கொடுக்கின்றோம். இதை நாங்கள் சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் மூயின சமூகம் சேர்ந்து வாழ்ந்தக்கூடிய இந்த நாட்டிலே சிங்களவர்கள், தமிழர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்கின்றோம். நாங்கள் முஸ்லிம்கள் எப்படி எங்களோட அயல் வீட்டில ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் வாழ்கின்றார் என்றால் நாங்கள் அவருக்கு எப்படி நல்ல மனுஷனாக ஆகுவதற்கு எவ்வளவு ட்ரை பண்றோம். அந்த மனுஷனை நல்ல பேர் எடுக்க, நாங்க முஸ்லீம், அவர் முஸ்லீம் இல்ல, அவர் எங்களை பத்தி கெட்டன வைக்கப்படாது என்று நாங்க நல்லா நடந்து 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 அவர் அன்பை பெறதான் பார்க்கிறோம். வேற வந்து சேர்ந்து ஏன் ஒவ்வொரு முஸ்லீம் பலஸ்தீன்ல அடிபடும் பொழுது வார அந்த ஏக்கமும் தேக்கமும் அந்த ஆதங்கமும் எங்கட பக்கத்துல இருக்க முஸ்லீம், அது யாராக இருக்கலாம், அது தரீகாவாக இருக்கலாம், தரீகா இல்லாதவர்களாக இருக்கலாம், வேற கொள்கை சேர்ந்தவராக இருக்கலாம், வேற அவரோட அன்பாக இருப்பதற்கு மனதில் இடம் கொடுப்பதில்லை. இடம் வர வேண்டும், அன்பாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அவரவர்களுடைய கொள்கை அவர்களுடன். ஆனால் கடைசியில் எல்லாரும் தக்பீரை செலுத்தும் பொழுது, தொழும் பொழுது ஒரே கபாவை, ஒரே கிப்லாவை முன்னோக்கி தான் நாங்கள் தொழுகின்றோம். அது மாத்திரமல்ல, இலங்கையிலே நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, அந்த பலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுக்கின்றோம். இலங்கையில் உள்ள பௌத்த மத தலைவர்கள், இந்து மத தலைவர்கள், கிறிஸ்துவ மத தலைவர்கள் எல்லாம் முஸ்லிம்களுடன் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து, அதுபோல சிங்கள சகோதரர்கள், தமிழ் சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள் எல்லாம் முஸ்லிம் சகோதரர்களுடன் கைகோர்த்து பலஸ்தீன் மக்களுடைய விடுதலைக்காக இந்த நாட்டிலே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி இன்னொரு அந்த பலஸ்தீன் மக்கள் யார் என்று யாருக்கும் தெரியாது, போனவர்களுக்கு தெரியும். போகாதவர்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இலங்கையிலே வாழ்கிறார்கள். அங்கு அவர்கள் விரலாற்றவங்களா, இல்லாட்டி தியாரம் செஞ்சு கந்திரி கொடுக்கக்கூடியவங்களா, பொழுது கொடுக்கக்கூடியவங்களா, இல்லாட்டி வேற வேற கொள்கையை சேர்ந்தவர்களா, நாங்கள் யாரும் பலஸ்தீன் மக்களை பிரிச்சு பார்க்கல, செக் பண்ணல. முஸ்லீம் என்று வந்துவிட்டால் நாங்கள் ஒன்றுபடுகின்றோம், அவர்களுக்கான குரல் கொடுக்கின்றோம். அதுபோல இலங்கை நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொள்ள வேண்டும்.